ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் கார்ஸ். அதாவது ஜெர்மன் கார்ஸோட லவ்வர்ஸ் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. ஸோ என்னென்ன கார்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா Audi, BMW, Volkswagen, Skoda அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டு காராக இன்னைக்கு நம்ம லைனப்பில் கொண்டு வந்திருக்கோம். வாங்க என்னென்ன கார்ஸ்ன்றதை பார்ப்போம். ஒன் மோர் திங்ஸ், ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஜெர்மன் கார்ஸ் இந்த லைனப்பில் இருக்குது. நான் அதோட வீடியோவில் மிட்லேயே அந்த காரை காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன ஷோரூமுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னடியார் கார்ஸ். மன்னடியார் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ப்ரூஃபல் மாலுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இந்த ஷோரூம் இருக்குது. கிட்டத்தட்ட 21 வருஷமா இந்த ப்ரீ ஓன் ஃபீல்டில் இருக்காங்க. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 12,000 கார்ஸுக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ட்ரஸ்டபுளான ஷோரூம் தான் இது. வாங்க இப்போது நம்ம ஒரு Volkswagen லைனப்பில் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஒன் பை ஒன் பார்ப்போம். வாங்க. Volkswagenனாலே நம்ம மைண்டுக்கு என்ன கார் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதான் போலோ. அதுவும் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ரெட் கலர் தான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆகி போலோனாலே ரெட்டு அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இதோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். Volkswagen போலோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்க ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், 1 லிட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் தான் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 86,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இயர் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். இதோட பாடி அவுட்லுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அவுட்லுக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அலாய் வீல்ஸ் வந்து கஸ்டமர் வெளியில் மாற்றிருக்காங்க. இதுக்கு அலாய் வீல் வராது. அதே மாதிரி டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த காரை விட அப்சைட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. டயருமே ஒரு 80 to 90% நல்லாவே இருக்குது. 4 டயருமே. பாடியுமே பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தால் கூட இந்த ரெட்டில் தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் இந்த ரெட்டு. ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் மெட்டாலிக் ரெட் கலர் தான். ஈஸி டு யூஸ். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெயிண்ட் மார்க் இருக்குது. இதை போகணுன்றதுக்காக நீங்கள் இந்த ஃபுல் பிளாட்ஃபார்ம் பெயிண்ட் அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சின்ன டச்சப் வச்சிங்கன்னா கூட தெரியாது. ஏன்னா இந்த பெயிண்ட் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். அதே மாதிரி சின்ன டச்சப் வச்சாலும் இந்த கலர் மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. மெட்டாலிக் கலரில் நம்ம அப்படி பண்ண முடியாது. பெருசாக இந்த வண்டியில் எந்த ஸ்க்ராச்சஸ் இல்லை. இப்போ நான் காமிச்சு பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன டென்ட் மட்டும்தான். வாங்க அப்படின்னு நம்ம இன்டீரியல் பார்ப்போம். இன்டீரியல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம், ஒரு கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இது. ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது டூயல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், 4 வீலுமே அலாய் வீல் வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். இது நார்மல் ஏசி தான், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடையாது. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும். சீட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் ரெட் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சீட்ஸுமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஐ திங்க் எஸ், இது ஒரு லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக் சீட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீட்டாகவே இருக்குது. கீழே ஃப்ளோர் மேட் ஆகட்டும் எல்லாமே கஸ்டமர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 86,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 86,500 சில்லற ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,90,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். ஒரு யங்ஸ்டர்ஸாக எடுக்கிறீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு யூஸ்டு கார்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த கார் ரொம்ப சூப்பரான கார்னே சொல்லலாம். சேஃப்டியில் அடிச்சிக்கவே முடியாது Volkswagen. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா Volkswagen Virtus டாப் லைன் மாடல். இது 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் வரக்கூடிய இன்ஜின். இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். ஓனர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. 2023 மாடல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 34,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், 6 ஏர் பேகு, அலாய் வீலு, சன்ரூஃபு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஆர் கேமரா, ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இன்பில்டாக வந்துடும் இந்த காரில். இதோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. டயர் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டயர் பாயிண்ட்ஸ் ஒரு 60 to 70% டயர் பாயிண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ 4 டயருமே அதே கண்டிஷனில் தான் இருக்குது. வெஹிக்கிள் அவுட்லுக் பார்க்கலாம். ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். ஸோ இதோட அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குது. அப்படியே வாங்க இன்டீரியல் பார்ப்போம். வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ஃபீச்சர்ஸில் இன்டீரியல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்டுமே வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும். இதில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இது புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், பேடல் ஷிஃப்ட் வந்துடும் இந்த வண்டியில். இன்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு எந்த வித கரையோ அந்த மாதிரி எந்த ஸ்டெயின் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது இந்த கார்.
ஸோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ள ஒரு இன்பில்டான ஒரு கார் தான் இந்த காரு. இந்த கார் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அப்படியே எடுத்து நம்ம டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த வித இஷ்யூமே இல்லை. ஸோ நிறைய விதத்தில் செக் பண்ணி தான் இந்த கார்ஸை இங்கே லைனப்பில் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஷோரூம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்த கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஒரு வெர்டஸ் டாப் லைன் மாடல் 1 லிட்டர் டிஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். இதோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். இதோட ஹிஸ்ட்ரி சிங்கிள் ஓனர், 2022 மாடல், 23 ரிஜிஸ்ட்ரேஷன். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. இந்த கலருமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த Volkswagenலே ப்ளூ கலர். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் டிண்ட் பண்ணியிருக்காங்க காரை. நம்ம உள்ளே இருக்க பர்சன் சரி, இது ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல்ஸ் கிடையாது. பட் ஆனால் நான் சொல்கிறேன், ஸோ 0 டிண்டட் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே உள்ளே இருக்கீங்கன்னா யார் இருக்கீங்க என்ன இதுன்னே தெரியாது இந்த கார்ஸில். எக்ஸ்டீரியர் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. ஒரு பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷனில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கார் இருக்குது. வாங்க டயர்ஸ் பார்ப்போம். டயர் ஒரு 50% தான் டயர்ஸ் இருக்குது. ஸோ டயர் நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓட்டலாம், பட் ஆனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக சொல்லலாம். வாங்க இன்டீரியல் பார்ப்போம். இன்டீரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சன்ரூஃப் வச்சிருக்க மாடல் தான். இது ஒரு டாப் வேரியன்ட். 4 வீலுமே அலாய் வீல் வந்துடும். ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் எல்லாமே உள்ள ஒரு டாப் மாடல் கார் தான் இந்த காரு. கிலோமீட்டர்ஸ் காட்டுறேன் பார்த்துக்கங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பேடல் ஷிஃப்ட் உள்ள மாடல் தான் இது. இதில் பேடல் ஷிஃப்ட் வந்துடும். இந்த பாருங்கள், பேடல் ஷிஃப்டோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்ற ஆப்ஷன். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். கிளைமேட் கண்ட்ரோல்ஸ், ஏசி வந்துடும் இந்த மாடலில். ஃபுல்ல மாடல் ஏன்னா வெளிச்சத்துக்காக, ஏன்னா 0 டிண்டட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வெளிச்சத்துக்காக மேலே இருக்க சன்ரூஃபை ஓப்பன் பண்ணியிருக்கேன். மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இதுலேயே நீங்கள் மேப்பு, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இது. ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் இது. ஃபீச்சர்ஸ் பாருங்கள், இந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் ஆகட்டும், ஒரு பிளாக் வித் சில்வர், லைட் சில்வர் கலர் ஆகட்டும், அது ஒரு மாதிரி ஒரு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டிங்குமே கொடுத்துருக்காங்க, ஆம்பியன்ஸ் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த ஒயிட் கலரில் வருது பார்த்தீங்களா ஆம்பியன்ஸ் லைட்டு. இந்த கார் சீட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டிரைவர் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போகிறாங்களோ, கோ டிரைவர் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போகிறாங்களோ அதே மாதிரி தான் பேக் சீட்டில் உள்ளவங்களும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரியான இதுதான். நீங்கள் இந்த நம்ம செஸ்ட், முதுகாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காந்து அந்த ரைடிங் பொசிஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Tiguan டாப் லைன் மாடல் 1 லிட்டர் டிஎஸ்ஐ. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் டிஎஸ்ஐ. ஸோ ஓகே, வாங்க இதோட பாடி அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம், இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம், டயர் பாயிண்ட்ஸ்லேருந்து பார்ப்போம். வாங்க, டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்குது. 80 to 90% நல்லாவே இருக்குது இந்த டயர்ஸு. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள், 2023 மாடல். இதுவும் ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான். 10,500 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ஸ்ன்றதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர்பேக் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் உள்ள மாடல். இது சன்ரூஃப் வந்துடும் இந்த மாடலில். வாங்க இன்டீரியல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் பார்ப்போம். இன்டீரியல் பற்றி நான் உள்ளே போகும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ப்ளூ கலர், ஒரு எப்படி சொல்ல, ஒரு இங்க் ப்ளூவா அந்த மாதிரி ஒரு கலர் இது. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. பிராண்ட் நியூ கண்டிஷன் சொல்கிறதுக்கு என்ன, இது ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். ஏன்னா 2023 தான் இந்த வண்டி. புது கார் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்குமே இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14,75,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது புது வேரியன்ட் எடுக்கிறீங்கன்ற போது இன்னும் ஒரு 3,000 to 4 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்போம் இன்டீரியர் எப்படி இருக்குன்றத. கிலோமீட்டர்ஸ் பாருங்கள், இதை பாருங்கள், கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு, இதை பார்த்துக்கோங்க. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல், எல்லா மாடல் எல்லா இதுவுமே இதில் வந்துடும். இந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட சுவிட்சஸ் பாருங்கள், நம்ம மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல்லே வந்துடும். டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம்ஸ் வந்துடும் இதிலே நீங்கள் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆன் ஆஃப்க்கான சுவிட்சஸ்மே இதிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல்ஸ், ஏசி வந்துடும். எஸ், இதுவுமே ஃப்ரண்ட் 2 சீட் வென்டிலேட்டர் சீட்டுக்கான சுவிட்சஸ் இருக்குது. இது வென்டிலேட்டர் சீட்ஸ் தான். இது
அவ்வளோதான் இதோட இது. சன்ரூஃப் பார்த்துக்கோங்க, சன்ரூஃப் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ரியர் சீட் பாருங்க, ஒரு பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் நிறையா வந்திருக்கும். இதோட சீட்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உட்கார பொசிஷனுக்கே அந்த சீட்ஸ் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த 4 ட்ரோர், ஐ மீன் பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடுமே சரி, இந்த சீட் அப்படியே தான் இருக்கும். இதில் ஃபீச்சர்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர் பேக் உள்ள மாடல் இது. ஏபிஎஸ், பவர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே உள்ள டைப் உள்ள வேரியன்ட் தான் இந்த வேரியன்ட். இது 4 விண்டோ, பவர் விண்டோ ஆகட்டும், மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும், மோஸ்ட் எல்லாமே, இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன் ஆகட்டும், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு டாப் வேரியன்ட் கார் தான் இந்த காரு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Tiguan கம்ஃபர்ட் லைன் இது. ஸோ இது ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின். ஒரு அவுடியில் நீங்கள் என்ன கார் பவர் பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்களோ சேம் அதே இன்ஜின் தான் இந்த கார்ஸ்லேயே இருக்குது. ஸோ இது ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள். ஸோ இது ஆல் வீல் டிரைவில் தான் ரன் ஆகும் இந்த வெஹிக்கிள். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை பார்ப்போம். இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள், 2018 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 கிலோமீட்டர்ஸ் படி இருக்குது. ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் வந்துடும், 6 ஏர் பேக் வந்துடும், ஆல் வீல் டிரைவ் வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், மிடில் வேரியன்ட். ஸோ அதில் ஆனால் கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே வரக்கூடிய ஒரு கார் தான் இது. இதோட டயர் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க, அப்படியே புது டயர் தான் இது. ஸோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அந்த சின்ன சின்ன இது கூட பிய்யாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிராண்ட் நியூ கண்டிஷன், 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க. பாடி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எந்த வித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸுமே இல்லை, சூப்பராகவே தான் இருக்குது. இந்த கார்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 90% லோனுமே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அவுட்லுக் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது டாப் லைன் மாடலில் மட்டும் சன்ரூஃப் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரும். இது ஒரு மிட் வேரியன்ட், அதனால சன்ரூஃப் அந்த ஃபீச்சர்ஸ் வராது. அதை தாண்டி மற்ற எல்லா இதுவுமே காமன் தான் இந்த கார்ஸில். வாங்க அப்படியே உள்ள இன்டீரியல் பார்ப்போம். இந்த காரோட டோருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குங்க, ஹெவியாக ஃபீல் ஆகுது. எனக்கு பக்கத்தில் இருக்க காரில் தட்டிடுமோன்னு வேறு பயமாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆகிருக்குன்றதை லைவாகவே அப்படியே காட்டுறேன். ஃப்ரண்ட் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் சீட் கண்ட்ரோல் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார் யூஸ் பண்ணுறவங்க செட் பண்ணியிருக்க ஆப்ஷன்ஸை பொறுத்து அது வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். மெமரி ஃபங்க்ஷன்றது நமக்கு இப்போ இந்த காரை கொஞ்சம் ஃபுல்லாக டவுன் பண்ணணும், ஏன்னா ஹைட்டுக்கு உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு புஷ் ஸ்டார்ட் வெஹிக்கிள் கிடையாது. ஸோ நம்ம ஜென்ரலாக காரை இது பண்ணுற மாதிரி தான், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கீ போட்டு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,14,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், பெரிய டிஸ்பிளே உள்ள மியூசிக் சிஸ்டம் வந்துடும், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதோட ஹேண்ட் பிரேக்கோட சுவிட்சஸ், இது டெரைன்ஸோட கண்ட்ரோலர்ஸ் இதில் வந்துடும். இதில் வந்து மொத்தம் 4 டெரைன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறது ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஈக்கோ, ஆஃப் ரோடு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டு சேறு சகதியில் ஓட்டுற மாதிரியான ஆப்ஷன் உள்ள ஹில்ஸில் உள்ள ஆப்ஷன் வந்துடும். அண்டு ஸ்னோவில் ஓட்டக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். நான் சொன்ன மாதிரியே தான் இது ஒரு ஆல் வீல் டிரைவ் வண்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ், ரெண்டுத்துக்குமே வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட் ரோவுக்கு. ஆனால் மோட்டரைஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் சீட்ஸ்க்கு மட்டும்தான் வரும் மற்றபடி. ஆனால் ஏசி வென்டிலேட்டர் சீட் பார்த்தீங்கன்னா 2 ரோவுக்குமே வந்துடும். ரியர் சீட்டை பாருங்கள், இது ரிக்ளைனிங் ஆப்ஷன் உள்ள சீட்டு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பஸ்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபுல்லாக புஷ் பேக் பண்ணி கூட சாஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சீட்டை. ஸோ அங்கே பாருங்கள், அந்த ஆப்ஷன் தான் செஞ்சு காட்டிகிட்டு இருக்காப்புல மணி. ஜெர்மன் கார்ஸ்ன்றது ஜெர்மன்ஸ் கார்ஸ் தான். ஸோ இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் இதோ பாருங்கள். ஏன் இந்த காரை பேனட்டை திறந்து வச்சுருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இது V6. இது ஒரு 3.6, அதாவது 3600 cc உள்ள V6 சிலிண்டர் இன்ஜின். இந்த பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 சிலிண்டர் இன்ஜின். இந்த காரை நான் பார்த்ததே இல்லை. இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா Volkswagen Phaeton. நான் ஏதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் அந்த காரோட நேமை நான் கரெக்டாக போட்டுடுறேன். இதோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு இம்போர்ட்டட் மாடல். நம்ம ஊரில் வந்த, ஐ மீன் நம்ம ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ண கார்லாம் கிடையாது, இம்போர்ட் பண்ண கார்ஸ் இது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 11 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெறும் 35,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரன் ஆகிருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது.
சிசி பார்த்தீங்க அப்படின்னா 3.6 V6 சிலிண்டரு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க, இந்த காரில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த காரை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இதோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த கார் தெரியல. நானுமே புதுசாக பார்க்குறேன். வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். இந்த காரோட டோர் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. இந்த காருக்கு நான் டெலிகேட்டடாக தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் போல இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ 2010 மாடல், இது 11 ரிஜிஸ்ட்ரேஷன். அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி ஃபங்க்ஷன் மோட்டரைஸ்டு சீட் வந்துடும். இது மசாஜர் சீட்டுமா. அதுலேயுமே வென்டிலேட்டருக்கான கண்ட்ரோலு, தை சப்போர்ட்டுமே நம்ம இந்த காரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இங்கே பாருங்கள், இந்த கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சீட் பெல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, சீட் பெல்ட்டோட ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தை சப்போர்ட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனுமே இதில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தை சப்போர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறது புஷ்பேக், ஐ மீன் ரெக்லைனர் சாயிற ஆப்ஷனு. அதே மாதிரி ஹெட் ரெஸ்ட்டுமே பாருங்கள். ஹெட் ரெஸ்ட்டுக்குமே இங்கே ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டுமே நீங்கள் என்ன தகுந்த இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த காரு. நான் ஏதாவது இதில் சில ஃபீச்சர்ஸை சொல்ல மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கங்க. ஏன்னா நான் இந்த காரை இப்போ தான் தடவை பார்க்குறேன். எனக்குமே இதில் பெருசாக இது இல்லை. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரீமியம் கார்ஸ்லாம் வரக்கூடிய மாதிரி ஹேண்ட் பிரேக்ஸு தனியாக நம்ம காலில் லாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்ட் பிரேக்கை, அதுக்கான இதுவுமே அந்த ஹேண்ட் பிரேக் ஹோல்டருமே இதில் இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். அதுக்கான கியர் பாக்ஸ் இதை பாருங்கள். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பாருங்கள். ஸோ 33,183 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொன்னல. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதை பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைடு அப்படியே பாருங்கள். இதோட லெக் ரூமை பாருங்கள். எங்கள் அண்ணன் ஒரு 5.5 ஃபீட் இருப்பான். அவனுக்குமே பயங்கரமான லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது இந்த ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி தள்ளி இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு ஃப்ரண்ட்டில் உட்காடுறவங்க எவ்வளோ தூரம் லாஸ்ட் சைஸ் வரைக்கும் தள்ள முடியுமோ அப்படி தள்ளி உட்காந்துமே பேக்கில் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் பயங்கரமாக இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வரும் தெரியுங்களா, அந்த வுட் அண்ட் ஃபினிஷ். இந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஹார்ம் ரெஸ்ட்டை திறந்தோன்னா உள்ள ஒரு சேட்டலைட் ஃபோனுமே இருக்குங்க. அங்கே பாருங்கள் 12 வோல்ட்டான சாக்கெட். இது இந்த சேட்டலைட் ஃபோனுக்கான கண்ட்ரோலு. எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸில் இதுவும் ஒன்று. நம்ம இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் உங்களோட காரோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஏசி வென்டிலேட்டரோட சுவிட்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போவே வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. இதில் ஸ்டார்ட் ஸ்டாப்ஸ் ஆப்ஷனுமே இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏசிக்கான இது ரியரில் ஃபுல்லாகவுமே ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் ரியர்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்ம கோ டிரைவர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, பேசஞ்சர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட் லைட்ரும் ஆஸ்ட்ரேயுமே கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். இதோட எக்ஸ்டர்னல் பாடியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த காரு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். இதோட ஃபீச்சர்ஸுமே நிறைய ஃபீச்சர்ஸ் நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா எனக்குமே பர்சனலாக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதும் தெரியலை. நானுமே உங்களுக்கு இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் பார்க்க கார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான காருங்க. இது வந்து ஒரு சிபி யூனிட், அதாவது கம்ப்ளீட்டாக ஜெர்மன்லே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் சேல்ஸ் பண்ண யூனிட் தான் இது. இது மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 யூனிட் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கார் நம்ம இப்போ யூஸ்டு கார்ஸில் இருக்குது. எஸ், அந்த கார் தான் T-Roc 1.5 லிட்டர் TSI டியூயல் கிளச் கியர் பாக்ஸ் உள்ள டைப். இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் தான் இது. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள், 2019 மாடல், 20 ரிஜிஸ்ட்ரேஷன். ப்ரைஸ் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44,800 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 19,50,000 ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாங்க. என்னடா 19 லட்ச ரூபாய் அந்த காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ் ஷோரூம் லான்ச் ஆகும் போதே 25 லட்ச ரூபா எக்ஸ் ஷோரூம் காஸ்ட்ல இருந்துச்சு. ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டேக்ஸும் போக ஒரு 30-32 லட்ச ரூபாய் இந்த கார்ஸ் வந்துடும். ஓகே, வாங்க இதோட இன்டீரியல் பார்ப்போம்.
டோருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெர்மன் மேட் ஜெர்மன்லேயே மேனுஃபேக்சர் பண்ண யூனிட்ன்றது நல்லாவே ஃபீல் ஆகும். நீங்கள் மற்ற ஃபோக்ஸ் வேகன் டோர் ஓப்பன் பண்ணுறதை விட இது ரொம்பவே வெயிட்டாக அந்த டோரோட இதுவுமே இருக்கும். இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டைகுன் வெர்ச்சூஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதோட ஃபினிஷிங் ஆகட்டும் எல்லாமே, அதாவது அந்த குவாலிட்டி வைஸ், அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வைஸ் எல்லாமே இம்போர்ட்டட் யூனிட்னால அங்கே இருக்க அதே இதில் தான் வருது. சீட்டை பார்த்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம பார்த்த எல்லா கார்ஸ்லையுமே பார்த்த சீட்ஸ் மாதிரி கிடையாது. இது ஒரு லெதர் சீட்ஸு. இன்னுமே குஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு அந்த லம்பர் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம லாங் டிரைவ் பண்ணுறோம், நமக்கு முதுகு வலிக்குது அப்படின்னா இந்த லிவரை நீங்கள் புஷ் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். அதுவுமே கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம சீட்டை புஷ்பேக் பண்ணக்கூடிய மாடல்ஸை பாருங்களேன், ஒரு மாதிரி திருகிற டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய போலோ ஜிடிஐயில் வரும் இந்த திருகிற டைப்பு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சிபி யூனிட், அதாவது ஜெர்மன்லேயே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் சேல்ஸ் பண்ண யூனிட். பேரனாமிக் சன்ரூஃப் பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார் ஒரு ரேர் கலெக்ஷன் கார்ஸ் தாங்க. அதோட கலருமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். நான் ஒரு 1.5 லட்ச ரூபா ஜெர்மன் கார் காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கார் இந்த கார் தான். Audi A3, ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இது டிஎஸ்டி கியர் பாக்ஸ், அதாவது டுவெல் கிளச் கியர் பாக்ஸோட கார் தான். எல்லாருக்குமே பிடிச்ச ரேபிட் கார் தான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோடா ஸ்லாவியா சில்வர் ஸ்டைல் வேரியன்ட் இது.